ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஜூலி சிங் சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, தேசமே மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆப்வியஸ்லி சர்ச்சுக்கு போயிருப்போம். எல்லாருமே கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க, எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், பண தேவையெல்லாம் சொன்னீங்க, கடனெல்லாம் அடையுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் எத்தனை பேர் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்க, இந்த வருஷமும் நான் செஞ்ச பாவத்தை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, இந்த 2025ஓடு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 2026 ஒரு ரெசல்யூஷனாக நீங்கள் செஞ்ச பாவம், நம்ம செய்கிற பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் சின்னதாக ஒரு சாரி, இல்லை ஒரு விட்டு கொடுத்து போகிறது, இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியம் இல்லையா, நம்ம யாருமே நம்மளை பார்க்கலன்னு சொல்லி நம்ம செய்கிற காரியங்கள், தவறான காரியங்கள், 4 செவருக்குள்ளே நம்ம செய்கிற கெட்ட காரியங்கள், நம்ம நினச்சிட்ருக்கோம் அதை யாருமே பார்க்கலன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏசப்பா பார்த்துட்ருக்காரு. எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க செய்த பாவம் எல்லாம் வெளியே கொண்டு வரும். அப்போது அந்த டைமில் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கணும், நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாமே மன்னிக்கணும். நம்ம பிறரை மன்னிச்சா ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார், கரெக்டாக? அப்போது நம்ம செய்கிற பாவத்தை நம்ம முழுமையாக விட்டுட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவரும் வல்லவராக இருக்கிறார், கரெக்டுங்களா? நம்ம பாவத்திலே இருந்து நம்ம தவறுங்களே செய்து கொண்டு பொய் சொல்லிட்டு, திருடிட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, இல்லை என்ன கெட்ட காரியம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சிட்டு, இப்படி ஒரு சில கெட்ட காரியங்களில் நம்ம இருந்துகிட்டே இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நான் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒன்றுமே நடக்காது. அதனால் இந்த வருஷம் நீங்கள் ரெசல்யூஷனாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், எனிதிங் இல்லையா? ஸோ நானுமே இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கேன். அண்ட் அந்த மாதிரி நீங்களும் நிறைய ரெசல்யூஷன் வச்சுருப்பீங்க உங்களுக்கு. ஸோ அந்த ரெசல்யூஷனில் இதுவும் ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நான் இது வரைக்கும் பண்ண பாவம் இந்த 2026 நான் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் லைஃப்லேயும் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த ஆண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ கைஸ்.